ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் மேனேஜ்மென்ட் ரூம் தான் பார்க்க போறோம். எதுலருந்துனா வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் லேர்னிங் பாத்லருந்து. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே. ஸோ டைரக்ட்டா tryacme.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து செஷன் மேனேஜ்மென்ட் அப்படின்ற ஒரு ரூம் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்ப டைரக்ட்டா என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடக்ஷன் டாஸ்க் 1க்கு போய்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் மேனேஜ்மென்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஷார்ட்டா சுருக்கமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் கூட இன்டராக்ட் பண்ணும்போது, நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து இன்டராக்ட் பண்ணுவீங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் இப்ப நீங்க facebook.com ஒரு gmail.com இதுல லாகின் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற எல்லா வெப் பேஜஸ்க்கும் நீங்க யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து குடுக்க மாட்டீங்க. ஒன்ஸ் நீங்க யூசர் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்தோனே, உங்களுக்கு ஒரு செஷன் வரும். தென் வந்து அந்த செஷன வச்சு தான் நீங்க அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. லைக் அந்த செஷன் வந்து அலைவா இருக்கா இல்லையா? அந்த செஷன் வந்து ட்ராக் செய்யப்படுதா இல்லையா? அண்ட் வாட் யூ சே லைக் நீங்க என்ன பண்ணணும்? லைக் உங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு? இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் மேனேஜ்மென்ட்ல இருந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ செஷன் மேனேஜ்மென்ட்னா இட் என்ஷூர்ஸ் த யூசர் ஆக்டிவிட்டி இன் தி அப்ளிகேஷன் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஒரு வேள இந்த பர்ட்டிகுலர் செஷன் மேனேஜ்மென்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தா, ஒரு அட்டாக்கரால என்ன பண்ண முடியும்? ஒரு ஹேக்கரால என்ன பண்ண முடியும்னா, உங்களோட செஷனையே வந்து ஹைஜாக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க எப்பயுமே ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளார என்ன பண்ணுவீங்க? யூசர் லாகின் கிடைக்கும். நீங்க வந்து கிரெடென்ஷியல்ஸ் குடுப்பீங்க. ஸோ சர்வர் செக் பண்ணி, நீங்க எந்த லாகின் லைக் எந்த யூசர் அப்படின்னு பார்த்துட்டு, உங்களுக்கான செஷன வந்து இது எடுத்துக் குடுக்குமா? ஸோ இப்படிதான் ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. அண்ட் இந்த ரூம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரிக்விசிட்ஸ் மாரி 2 ரூம் நீங்க முடிக்கணும். லைக் இன்ட்ரோடக்ஷன் டூ வெப் ஹேக்கிங் அண்ட் எனுமரேஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் இது 2மே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க போய் பாருங்க. அதுக்கான லிங்க்ஸுமே நான் வந்து குடுக்குறேன். அண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த ரூம்ல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னு சிம்பிளா குடுத்துருக்காங்க. ஸோ செஷன் மேனேஜ்மென்ட்னா என்ன? அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இன் த ரோல் ஆஃப் செஷன் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற 2 டைப்ஸ் ஆஃப் செஷன் மேனேஜ்மென்ட் மெத்தட பத்தி நீங்க கத்துக்க போறீங்க. அண்ட் செஷன் மேனேஜ்மென்ட்டோட என்டையர் லைஃப் சைக்கிள பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. தென் கடைசியா ஒரு லேப் குடுத்துருக்காங்க. அதுல நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல எப்படி வந்து செஷன் மேனேஜ்மென்ட் டெஸ்ட் கேஸஸ்லாம் பண்றது அப்படின்னு நீங்க வந்து கத்துக்க போறீங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ரெடி யூ கேன் கிளிக் ஆன் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்ன்னு குடுத்துட்டு டாஸ்க் 2க்கு போய்க்கலாம். ஸோ டாஸ்க் 2 நம்ம செஷன் மேனேஜ்மென்ட்ல இருக்கிற இஷ்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, செஷன் மேனேஜ்மென்ட்ட பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதோட லைஃப் சைக்கிள வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ செஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 லைஃப் சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து செஷன் கிரியேஷன், செகண்ட் வந்து செஷன் ட்ராக்கிங், 3வது செஷன் டைம் அவுட் அண்ட் 4வது செஷன் டெர்மினேஷன். ஸோ இப்படிதான் இந்த லைஃப் சைக்கிள் ஒவ்வொன்னா வந்து போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் வந்து செஷன் வந்து இங்க பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் HTTP வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் புரோட்டோகால். இப்ப நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கிளையன்ட்லேருந்து குடுக்குறீங்க. உங்க கிளையன்ட்ங்கிறது உங்க ப்ரௌசர். ஸோ நீங்க வந்து ஒரு கிளையன்ட்க்கு ஒரு சர்வருக்கு நீங்க வந்து உங்க கிளையன்ட்லேருந்து ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெக்வெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் வரும். அவ்வளோதான். அதோட அந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதால யார் என்ன பண்ணாங்க? அது லைக் அந்த யூசர் இருக்காரா? இல்லையா? ஸோ அத பத்திலாம் HTTP கண்டுக்கவே கண்டுக்காது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் மேனேஜ்மென்ட் அதாவது வருது. ஓகேங்களா? ஸோ செஷன் மேனேஜ்மென்ட்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, யூசர் கிரெடென்ஷியல்ஸ் மட்டுமே உங்களோட எல்லா ரெக்வெஸ்ட்லயும் வராது. உங்களுக்குன்னு ஒரு செஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். அது யாரு கிரியேட் பண்ணுவாங்க அப்டின்னா, சர்வர் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். செஷன் கிரியேஷன், செஷன் ட்ராக்கிங்னா என்ன? அண்ட் செஷன் டைம் அவுட்னா என்ன? செஷன் டெர்மினேஷன்னா என்ன? அப்டின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் செக்யூரிட்டி.
ஸோ என்னதான் நீங்க அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணி, இந்த செஷன் மேனேஜ்மென்ட் லைஃப் சைக்கிள்லாம் வச்சிருந்தாலும், அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வந்து நீங்க வைக்கணும். செக்யூரிட்டின்னா ஆள்லாம் கிடையாது. செக்யூரிட்டிங்கிறது அது செக்யூர் மெக்கானிசம் நீங்க வச்சா மட்டும் தான், இது ஒழுங்கா செயல்பாட்டுல இருக்கும். ஆர் எல்ஸ் இட் கேன் பி ஹைஜாக்ட் பை எனி அதர் யூசர்ஸ் ஆர் அட்டாக்கர்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு செஷன் கிரியேஷன்னா என்னன்னு சொல்லிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணும்போது, யூசர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் லாகின் பண்ணும்போது, உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செஷன் வந்து கிரியேட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்னதான் லைக் ஆத்தென்டிகேஷன்ல மட்டும் தான் இந்த செஷன் வந்து கிரியேட் ஆகுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. நீங்க எப்பலாம் ஒரு அப்ளிகேஷன் விசிட் பண்றீங்களோ, அப்பயே வந்து உங்களுக்கான செஷன் ஆர் லைக் உங்களோட ஆக்டிவிட்டிலாம் வந்து ட்ராக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நார்மலா லைக் நான் ஒரு பிரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு, இதுலேருந்து ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து நான் குடுக்குறேனே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பிளாக் ஓகேவா? இதுல உங்களுக்கு டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ geeksforgeeks.orgல போயிட்டு ஏதாவது ஒரு கோர்சஸ் ஆர் ஏதோ ஒண்ணு கிளிக் பண்றேன்னு வைங்களேன். ஸோ எல்லா வெப்சைட்லயுமே நீங்க விசிட் பண்ணும்போது உங்களுக்கு கீழ வரும். லைக் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ பிலோல வந்து "வி யூஸ் குக்கீஸ் டூ என்ஷூர் யூ ஹேவ் தி பெஸ்ட் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் வெப்சைட். பை யூசிங் அவர் வெப்சைட் யூ அக்னாலெட்ஜ் தட் யூ ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி குக்கி பாலிசி அண்ட் பிரைவசி பாலிசி." ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கான பெஸ்ட் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக குக்கீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நீங்க வந்து காட் இட் ஆர் இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சில இதுல வந்து அலோவ் ஆர் ரிஜெக்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க அலோவ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ப்ரௌசிங் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. இவரு என்ன தேடுறாரு? இவருக்கு என்ன வேணும்? ஸோ அதுக்கேத்த மாரி அவங்க வந்து ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏத்த மாரியான ஐடியாஸ், ப்ளாக்ஸ் எல்லாமே குடுப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ அதுதான் இவங்களும் சொல்றாங்க. செஷன் கிரியேஷன்ங்கிறது நீங்க ஆஃப்டர் ஆத்தென்டிகேஷன் நடக்கிறது மட்டும் கிடையாது. பிஃபோர் ஆத்தென்டிகேஷன்லயும் ஒரு அப்ளிகேஷன் யூசர் வந்து அந்த அப்ளிகேஷன விசிட் பண்ணாவே போதும். அவரோட ஆக்டிவிட்டிலாம் ட்ராக் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நீங்க வந்து ஆ லைக் ஏதாவது ஷாப்பிங் ஆர் Amazon, Flipkart இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, வேற ஏதாவது YouTube இதெல்லாம் சர்ச் பண்ணும்போது, உங்களுக்கான பெர்சனலைஸ் வந்து உங்களுக்கு காமிக்குதா? இதனால தான் நடக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து செஷன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண அப்புறம், உங்களுக்கான செஷன் வந்து சர்வர் கிரியேட் பண்ணுது. அண்ட் அதுக்கான குக்கீஸ் வந்து உங்களோட ப்ரௌசர்ல சேவ் பண்ணப்படுது. அண்ட் ஃப்ரம் தட் எல்லா ரெக்வெஸ்ட்லயும் வந்து அந்த குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் செஷன் ட்ராக்கிங். ஸோ செஷன் ட்ராக்கிங்கிறது நீங்க என்ன பண்றீங்க? அந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்னென்னலாம் பண்றீங்க? என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்றீங்க? இதெல்லாம் ட்ராக் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் ட்ராக்கிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து செஷன் எக்ஸ்பைரி. இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது? ஆ இப்போ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லெட்ஸ் சே ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. ஆல் ஆஃப் அ சடன் நீங்க அந்த அப்ளிகேஷன் லாக் அவுட் பண்ணாம டைரக்ட்டா வந்து ப்ரௌசரயே குளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செஷனுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கும். ஓகே. இவ்வளவுதான் அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு செஷன் எக்ஸ்பைரி. இப்ப அவரு யூஸ் பண்ணல அப்டின்னா, அந்த அ லைக் அந்த செஷன் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகணும். அப்படி ஆகல அப்டின்னா, அவரோட செஷன் ஆக்டிவ்லயே இருந்தா, ஒரு வேள இப்ப நான் ஒரு மெஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரௌசிங் சென்டர்லயோ எதுலயோ, நான் அந்த பர்ட்டிகுலர் மெஷின வந்து அ லைக் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன லாக் அவுட் பண்ணாம, நான் அந்த ப்ரௌசிங் சென்டர்ல இருந்து வெளில வந்துட்டேன்னா, அதே கம்ப்யூட்டர யூஸ் பண்ற வேற ஒரு நபர் வந்து டைரக்ட்டா அதே வெப்சைட்ட யூஸ் பண்றாரு. லெட்ஸ் சே Amazon, Flipkart ஆர் ஏதாவது பேங்கிங் வெப்சைட் யூஸ் பண்றாரு அப்டின்னா, நான் லாகின் பண்ண அ யூசர் லாகின் வந்து அப்படியே இருக்கும். அதனால அவருமே அந்த செஷன யூஸ் பண்ணி என்னோட அக்கவுண்ட்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஷாப்பிங் கார்ட்டா இருந்தா, தே கேன் யூஸ் லைக் இப்ப நெறைய லைக் Flipkart லேட்டர் ஆர் Amazon Pay லேட்டர் அந்த ஆப்ஷன் வச்சுட்டு பொருள் வாங்கலாம். ஆர் பேங்கிங் அப்ளிகேஷனா இருந்தா அவரோட அக்கவுண்ட்க்கு நம்மளோட மணிலருந்து அவரோட அக்கவுண்ட்க்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செஷன் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செஷன் டெர்மினேஷன்ங்கிறது அ சிமிலர் டூ செஷன் எக்ஸ்பைரி தான். பட் ஹியர் இப்போ நீங்க அப்ளிகேஷன் யூசர் வந்து லாக் அவுட் பண்றாரு அப்ளிகேஷன்லருந்து. லாக் அவுட் பண்ண அப்புறமும் அவரோட செஷன் வந்து ஆக்டிவா இருக்கு. அப்டின்னா, ஈவன் திஸ் கேன் பி ஏபிள் டூ லைக் ஜஸ்ட் பை கிளிக்கிங் ஆன் பேக் பட்டன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் எக்ஸ்பைரியும், செஷன் டெர்மினேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் அட்டாக் மாரி தான் இருக்கும். லைக் இத எப்படி இம்பாக்ட்டா சொல்றது அப்டின்னா, ஒரு பிசிக்கல் அட்டாக்கர்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா? அ என்ன சொல்றது? ஒரு எக்ஸஸஸ் இந்த மாரி வச்சு கூட குக்கீஸ் எல்லாம் ஹைஜாக் பண்ணலாம். ஸோ இவ்வளதான். லைக் செஷன் டெர்மினேஷன்னா ஒன்ஸ் நீங்க லாக் அவுட் பண்ண அப்புறமும் அந்த செஷன் ஆக்டிவா இருந்துச்சு அப்டின்னா, ஸோ இதுதான் வந்து செஷன் டெர்மினேஷன் அப்டின்னு சொல்லலாம். ஒரு எல்லா செஷன்ஸுக்குமே ஒரு லைஃப் டைம் வந்து வேலிடான லைஃப் டைம் இருக்கணும். அப்பதான் வந்து இது 2மே பாதுகாக்கப்படும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப டைரக்ட்டா குயிஸுக்கு வரலாம். ஸோ வாட்
which state in session management life cycle deals with யூசர் pressing the லாக் அவுட் பட்டன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் செஷன் டெர்மினேஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. வாட் ஸ்டேட் இன் செஷன் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் டீல்ஸ் வித் யூசர் ப்ரொவைடிங் தேர் credentials. ஸோ யூசர் எப்போ அவரோட credentials வந்து ப்ரொவைட் பண்ணுவாருன்னா செஷன் கிரியேஷன்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாரு. And what stage in certain management's life cycle deals with user action performed after authentication. So after authenticationல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா I guess session tracking. Let's try it. Okay. So which state and session management life cycle deals with users that forgot to log out of the session? So ஒருவேளை அவரு log out பட்டனை ப்ரெஸ் பண்ணாம he kept the session active அப்படின்னா ஸோ செஷன் எக்ஸ்பைரி தான் அதோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான் guys. நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் 3, அதாவது அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ இதில் வந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAAA மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன், அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதுமே வந்து ரொம்ப க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது இந்த செஷன் மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் கேட்கும், ஆர் யூசர் நேமுக்கு பதிலாக இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்க கொடுக்குற யூசர் நேம் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பதில் வந்து அப்ளிகேஷன்ல இருந்து வரும். ஆர் இட் வில் வெரிஃபை இன் தி டிபி. ஓகே, இந்த யூசர் நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகேவா, இதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா லாகின் பேஜஸ்ல இருக்கும், ஃபர்கட் பாஸ்வேர்ட் பேஜஸ்ல இருக்கும் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க கொடுக்குற யூசர் நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது ஐடென்டிஃபிகேஷன். அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது நீங்க கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து இட் வில் அலோவ் யூ டு என்டர் இன்டு போஸ்ட் அத்தன்டிகேஷன் பேஜஸ். ஓகேவா? லெட்ஸ் சே லைக் ப்ரொஃபைல் செட்டிங் பேஜ் வந்து டைரக்டா உங்களுக்கு லைக் அத்தன்டிகேட் பண்ணா மட்டும்தான் அக்சஸா இருக்கும். லைக் அன்அத்தன்டிகேட்டடா உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்க அத்தன்டிகேட் பண்ண அப்புறம் யூ வில் ஹேவ் சம் பெர்மிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுல வந்து நிறைய யூசர் ரோல்ஸ் இருக்கும். லைக் அட்மின், கஸ்டமர் சப்போர்ட், ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர், இந்த மாதிரிலாம் நிறைய லெவல்ஸ் ஆஃப் யூசர் ரோல்ஸ் இருக்குன்னா யாருக்கு எந்த பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் யூசர்னா எனக்குன்னு குறிப்பிட்ட பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கும். என்னால அந்த டேட்டாவை வியூ மட்டும் தான் பார்க்க முடியும் ஒரு நார்மல் ஒரு இன்டர்நெட் யூசரா. ஓகேவா? இதுவே ஒரு அட்மின் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட மொத்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கும். லைக் அந்த அப்ளிகேஷனோட டேட்டாவை மாடிஃபை பண்றதா இருக்கட்டும், அந்த யூசரை ரிமூவ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லா பெர்மிஷனுமே ஒரு அட்மினுக்கு இருக்கும். ஸோ ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ஒன்ஸ் அந்த யூசர் அத்தன்டிகேட் பண்ண அப்புறம் யாருக்கு என்ன அக்சஸ் இருக்கு, அவருக்கு எந்த ரிசோர்ஸ்க்கு அக்சஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அவரை வந்து உள்ளார விடுறது வந்து ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் ஸோ இதெல்லாம் முடிச்ச அப்புறம் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒரு செஷன்ல என்னென்ன திங்ஸ்லாம் நடக்குது அதை எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்றது தான் வந்து அக்கௌண்டபிலிட்டியோட வேலை. ஒருவேளை இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு பிரீச்ல போயிடுச்சு அப்படின்னா அதோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லாகிங் அண்ட் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஏதாவது ஒரு லாக்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஏதோ பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாக் எடுத்து பார்த்தாங்கன்னா ஓகே இந்த பர்டிகுலர் ஐபிலேருந்து ஆர் இந்த பர்டிகுலர் கிரெடென்ஷியல்ஸ்லேருந்து தான் அட்டாக்கர் வந்து உள்ளார வந்திருக்காரு அப்படின்னு வந்து ஈஸியா ஒரு என்ன சொல்றது இன்சிடென்ட் ரெஸ்பாண்டரால யூகிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து IEEE அண்ட் செஷன் மேனேஜ்மெண்ட் இதை பத்தி ஒரு சிங்கிள் லைன்ல இவங்க கொடுத்துருப்பாங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைரக்டா நம்ம குவிஸுக்கு போகலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் ப்ராசஸ் இன் IEEE மெத்தட் would be responsible for tracking your actions and logging them. ஸோ tracking your action and logging them அப்படிங்கிறது I guess accountability தான். And what is the name of process in IEEE that would responsible for granting you session value? ஒரு செஷன் வேல்யூ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்க நடக்கும்னா அத்தன்டிகேஷன்ல தான் நடக்கும். And what is the name of process in IEEE model that would responsible for verifying that you have relevant permission to perform an action? So அதோட பேர் வந்து authorization. ஸோ நம்ம என்னென்னலாம் தியரிட்டிக்கலாக படிச்சோமோ அதுக்கான குவிஸ்ல தான் ஆக்ஷன் லைக் ஆன்சர் இருக்கு. ஸோ ஒழுங்கா நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் இட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் ஃபோர் குக்கீஸ், வீவர்ஸ், டோக்கன்ஸ். ஸோ செஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து குக்கி பேஸ்ட் செஷன் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது வந்து டோக்கன் பேஸ்ட் செஷன் மேனேஜ்மெண்ட். குக்கீஸ் பேஸ்ட்னா லைக் மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷனுமே இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே வந்து
என்னதான் லைக் JWT டோக்கன்ஸ் ஆர் சாமுவல் ஆர் SSO இந்த மாதிரிலாம் இது பண்ணாலும், இப்பயுமே வந்து நெறைய குக்கி பேஸ்ட் செஷன் மேனேஜ்மென்ட் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. ஸோ குக்கி பேஸ்ட் அப்டின்னா, ஒன்ஸ் நீங்க யூசர் கிரெடென்ஷியல்ஸ்லாம் குடுத்த அப்புறம், சர்வர் வந்து செட் குக்கி ஹெட்டருக்குள்ளார உங்களுக்குன்னு இந்த மாரி ஒரு செஷன் வேல்யூ வந்து குடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி பிரெடிக்டபிளா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்காக அவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? செஷன் இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் செஷன் ஹெடர் வந்து உங்களோட ப்ரௌசர்ல சேவ் பண்ணப்படும். தென் உங்க ப்ரௌசர்லேருந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற பேஜஸ் எல்லாலயும் உங்களால ஆத்தென்டிகேட்டடா பார்க்க முடியும். அதாவது போஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் பேஜஸ்ல உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் இதுதான் யூசுவலா நடக்கிற குக்கி பேஸ்ட் செஷன் மேனேஜ்மென்ட் திங்ஸ். ஸோ குக்கீஸுக்குன்னு சில அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இவங்க எல்லா அட்ரிபியூட்ஸும் குடுக்கல. ஒரு குறிப்பிட்ட அட்ரிபியூட்ஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இன் த சென்ஸ் லைக் என்ன சொல்றது? ஸோ இங்க இப்ப நான் இங்க பார்த்தீங்கன்னா, குக்கி எடிட்டர் வச்சிருக்கேனா, இந்த ட்ரையாக்மிக்கு ஸோ சும்மா இந்த திஸ் சைட் அப்படின்னு குடுத்துட்டு அலோன்னு குடுக்குறேன். குக்கி எடிட்டர் எக்ஸ்டென்ஷன் இது ஆக்சுவலி. ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குக்கிக்கும் என்னென்ன வேல்யூ இருக்கு, அதோட நேம் இருக்கும், அதோட வேல்யூ இருக்கும். ஸோ அட்வான்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அதோட அட்ரிபியூட்ஸ் இருக்கும். லைக் என்ன டொமைனுக்கான குக்கி இது, என்ன பாத் இது, அ என்ன எக்ஸ்பைரேஷன் அண்ட் சேம் சைட் இருக்கா இல்லையா? ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ் வியூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒவ்வொரு அட்ரிபியூட்டையும் இங்க தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. குக்கி செக்யூர் அப்படிங்கிறது ஸோ இது வந்து எத இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு குக்கி வந்து HTTPSல தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள சர்டிஃபிகேட் இஷ்யூ அந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல இருந்தாலோ, ஆர் அந்த டொமைன் வந்து HTTPல இருந்தாலோ, அந்த குக்கி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து செக்யூர் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். HTTP ஒன்லி அப்படிங்கிறது இது வந்து எத இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த குக்கி வேல்யூ கேனாட் பி ரீட் பை எனி கிளையன்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட். ஒருவேள இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல எக்ஸ்எஸ்எஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலா எக்ஸ்எஸ்எஸ் ஸ்கிரிப்ட் கூட டாக்குமெண்ட் டாட் குக்கி அப்படின்னு குடுத்தோம்னா, இந்த HTTP ஒன்லி ஃபிளாக் வந்து ஃபால்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டூ ஹைஜாக் தி யூசர் குக்கீஸ். ஸோ ஒன்ஸ் உங்களால யூசர் குக்கீஸ எடுக்க முடியுது, தெஃப்ட் பண்ணப்படுது அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டூ டூ அக்கவுண்ட் டேக் ஓவர் வித் தட். ஸோ இந்த மாரி குக்கி எடிட்டர்ல ஆ ஒன்ஸ் உங்களுக்கு குக்கீஸ் யூசரோட குக்கீஸ் கிடைச்சுச்சுன்னா, யூ கேன் இம்போர்ட் இட் அண்ட் யூ கேன் மேக் தேர் செஷன் அலைவ் இன் யுவர் ப்ரௌசர். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து HTTP ஒன்லி. ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூல இருக்கணும். அண்ட் செக்யூர் அட்ரிபியூட்டும் ட்ரூல இருக்கணும். ஸோ தட் லைக் எந்த ஒரு சம்பவமும் நடக்காது. அண்ட் எக்ஸ்பைரி அப்டின்னா அந்த நேம்லயே இருக்கு. திஸ் இண்டிகேட்ஸ் தட் அந்த குக்கிக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கணும். அந்த குக்கிக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் அந்த எக்ஸ்பைரி சேம் சைட் குக்கி அப்படிங்கிறது அ இந்த அப்ளிகேஷன்லருந்து வேற எந்த ஒரு கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் அதாவது CSRF போன்ற ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி நீங்க வந்து கிராஃப்ட் பண்ணி ஒரு HTML அம் ரெக்வெஸ்ட் வந்து கிராஃப்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்கு அனுப்புறீங்கன்னா, அ ஒருவேள அந்த விக்டிம் அத கிளிக் பண்ணாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா, அத வந்து CSRF அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூ ஆர் மேக்கிங் த விக்டிம் டூ டூ சம் ஆக்ஷன்ஸ் ஆர் டாஸ்க். ஓகேவா? அதான் வந்து CSRF அப்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் அத தடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் சைட் குக்கி அட்ரிபியூட் அப்டின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குக்கி பேஸ்ட் செஷன் மேனேஜ்மென்ட் திங். அண்ட் இதுவே வந்து டோக்கன் பேஸ்ட் அப்டின்னு வந்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சொன்னோம். இந்த மாரி வந்து ப்ரௌசர்ல வந்து இந்த குக்கீஸ்லாம் ஸ்டோர் ஆகும். அண்ட் இது வந்து சர்வர் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். குக்கீஸ பத்தி. ஸோ இதுவே டோக்கன் பேஸ்ட் அப்படின்னா, ஆ நெறைய டோக்கன்ஸ் இருக்கு. லைக் பேசிக்கலி இத வந்து எப்படி சொல்லலாம்னா, லைக் JWT டோக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நெறைய அப்ளிகேஷன்ஸ்ல காமனா இப்ப எல்லாருமே அப்ளிகேஷன் ல யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் பேஸ்ட் செஷன் மேனேஜ்மென்ட் தான். ஏன் வந்து அம் JWT இஸ் பெட்டர் தென் குக்கி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் அங்க குடுத்துருக்காங்க. ஸோ JWT டோக்கன் வந்து இது லைக் இது வந்து எத யூஸ் பண்ணும்னா பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் கோட வந்து யூஸ் பண்ணும். அண்ட் இது வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே நம்ம குக்கீஸ் எங்க ஸ்டோர் ஆகுமோ, அதே தான் ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் JWT டோக்கன்லாம் எங்க பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குக்கீஸ்லாம் குக்கீஸ் அப்படின்ற ஹெடர்ல பாஸ் ஆகும். ஸோ JWT டோக்கன்லாம் எந்தெந்த ரெக்வெஸ்ட்ல பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் பேரர் ஹெடர்ல வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து JWT டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் வந்து இவங்க குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன் வந்து JWT செக்யூர் தென் குக்கி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு இங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஃபரன்ஸ்ல குக்கீஸ் ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் பை ப்ரௌசர் வித் ஈச் ரெக்வெஸ்ட். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். குக்கீஸ் தான் வந்து எல்லா ரெக்வெஸ்ட்லயும் போகப்படுது. ஒன்ஸ் நீங்க ஆத்தென்டிகேட் பண்ண அப்புறம். டோக்கன் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா,
Token is submitted as a header with each request using client side JavaScript. ஸோ ஒவ்வொரு client side JavaScriptலயும் அந்த டோக்கன் வந்து பாஸ் பண்ணப்படுது. அண்ட் இந்த குக்கி ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து அந்த ப்ரௌசரோடைய ப்ரொடெக்ஷனே வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் டு என்ஹான்ஸ் த ப்ரௌசர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த குக்கி அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் குக்கி ஆட்ரிபியூட் நம்ம சொன்னோம்ல, செக்யூர், HTTP ஒன்லி அண்ட் எக்ஸ்பைரி அண்ட் வேற என்ன பார்த்தோம், சேம் சைட். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட லைக் அந்த ப்ரௌசரோட ப்ரொடெக்ஷனே வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் டோக்கன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் லைக் என்ன சொல்றது, ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து ஒரு பர்டிகுலர் அல்காரிதம்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ஈஸியாக உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் அந்த டோக்கனை நீங்க வந்து மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ஓன் கீ ஆர் அந்த சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு லைக் அந்த சிக்னேச்சர் வந்து வெரிஃபை பண்ணணும் அந்த கீயை. தென் அப்பதான் உங்களால அந்த பர்டிகுலர் டோக்கனே வந்து வேலிடேட் பண்ண முடியும். ஓகேவா? லைக் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டோக்கன். தென் அதை வச்சு நீங்க வந்து ஏதாவது அட்டாக்ஸ் பண்ணலாம் அப்படி. ஓகேவா? ஸோ குக்கீஸ் ஆர் வல்னரபிள் டு கன்வென்ஷனல் கிளைண்ட் சைட் அட்டாக்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி XSS, CSRF இந்த மாதிரி அட்டாக்லாம் உங்களால் பண்ண முடியும். வேற ஒரு யூசர் மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே ஒரு டோக்கன் அப்படின்னா இட் cannot be read by from the local storage பிகாஸ் அது வந்து ஒரு base64 என்கோடர்ல இருக்கும். ஈவன் தோ நீங்க வந்து அதை டீகோட் பண்ணி நீங்க பார்த்தாலுமே உங்களால அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஈவன் CSRF அட்டாக்ஸ்லாம் அதுல பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ CSRF அட்டாக்ஸ் will be blocked. பட் ஸ்டில் நான் பார்த்த வரைக்கும் லைக் ஜேசன் CSRF அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிஎஸ்ஆர்எஃப் இந்த ஏஜ் ஆஃப் ஜேசன் ஆர் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஹேக்கர் ஒன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஈவன் தோ லைக் ஜேசன் வெப் டோக்கன்ஸ் இருந்தாலும் சிஎஸ்ஆர்எஃப் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் விச் தே ஆர் கிவிங் இஸ் ஓகே, லைக் சிஎஸ்ஆர்எஃப் ஆர் பிளாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் அதையுமே வந்து பைபாஸ் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். அண்ட் குக்கீஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனுக்கு தான் இருக்கும். அத வந்து நீங்க இது பண்ண முடியாது. டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் முடியாது அப்படிங்கிறாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணப்படும். அண்ட் இட் இஸ் மேனேஜ் த்ரூ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஜேரபிலிட்டி டோக்கனை என்னதான் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் ஆர் டீகோட் பண்ணாலுமே அதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெரிஃபை த டோக்கன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் குக்கி அண்ட் டோக்கன் பேஸ்ட் செஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டாஸ்க்கு வரலாம். What cookie attribute can be used to ensure that the cookie is only transmitted via secure HTTP? ஸோ இதுக்கு நமக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செக்யூர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. And what header is used in response to inform the browser that cookie is being sent? விச் ஹெடர் இஸ் யூஸ் டு ரெஸ்பான்ஸ் இன்ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து ஐ கெஸ் செட் குக்கி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம மேலே பார்த்தோம்ல செட் குக்கி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் வாட் HTTP ஹெடர் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் ரெக்வஸ்ட் டு இண்டிகேட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் JLFT டோக்கன். ஸோ JLFT டோக்கன் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஆத்தரைசேஷன் பேரர் இந்த ஹெடர்ல தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுமே சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ டாஸ்க் 5 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிங் தி செஷன் லைஃப் சைக்கிள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான். குக்கீஸ்னா என்ன, டோக்கன்ஸ்னா என்ன, குக்கீஸோட ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, செஷனோட லைஃப் சைக்கிள்னா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிகினரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் டாஸ்க் 4 வரைக்கும் கொடுத்தாங்க. டாஸ்க் 5ல தான் ஒரு அட்டாக்கர் மைண்ட் செட்ல ஒரு அப்ளிகேஷனை வந்து பென் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா லைக் என்னென்ன டெஸ்ட் கேசஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா க்ளூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. லைக் இப்போ செஷன் கிரியேஷன்ல என்னென்ன டெஸ்ட் கேசஸ் ஒரு செஷன் டெர்மினேஷன்ல என்ன டெஸ்ட் கேசஸ் அந்த மாதிரி லிஸ்ட் டவுன் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் 6ல தான் அப்ளிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். லைக் ப்ராக்டிக்கல் டெமோ வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு திங்ஸா போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைரக்டா வந்து இப்போ செஷன் கிரியேஷன்ல இருக்கும். செஷன் கிரியேஷன்ல என்னென்ன வல்னரபிலிட்டிஸ்லாம் வரும் அப்படின்னா வீக் செஷன் வேல்யூஸ். இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல. ஸோ இது வந்து செஷன் 1 2 3 4 5 அப்படிங்கிறது இது ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற ஒரு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ற வேல்யூ இருந்தா உங்களால இன்ட்ரூடர் வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆர் நீங்க மேனுவலாவே மாத்திட்டு வேற ஒரு செஷன் யூசரோட செஷனுக்குள்ள போக முடியும். ஈவன் தோ அவங்க வந்து இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா base64 என்கோடட் திங்ஸ்ல போவாங்க. ஸோ இங்க சொல்லியிருப்பாங்க சம்டைம் வந்து யூசர் நேம் வந்து base64ல இருக்கும். அதை நம்ம என்கோட் பண்ணி நம்ம பிளைன் டெக்ஸ்ட்ல மாத்திட்டு மறுபடியும் டீகோட் பண்ணி சாரி லைக் என்கோட் பண்ணதை டீகோட் பண்ணி அதை பிளைன் டெக்ஸ்ட்ல மாறிடும். தென் அதை நீங்க மாடிஃபை பண்ணி மறுபடியும் என்கோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல வந்து அனுப்புவீங்க. ஸோ இதான் வந்து வீக் செஷன் வேல்யூஸ். உங்களால ஈஸிலி கெஸபிள் வேல்யூஸா இருந்தா யூசர் நேம்ஸை மாத்தலாம், ரோல் நம்பர்ஸை மாத்தலாம், செஷன் வேல்யூஸை மாத்தி வேற ஒரு யூசரா நீங்க லாகின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் செஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்ட்ரோலபிள் செஷன் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஐ கெஸ் in certain tokens such as stability or relevant both create and verify
security measures are not enforced such as verifying token. Okay. காட் இட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, ஜேடபிலியூடி டோக்கன்ல என்னதான் ஜேடபிலியூடி டோக்கன் செக்யூர்டா இருந்தாலும், அதுலயும் சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, ஒருவேளை அந்த பர்ட்டிகுலர் ஜேடபிலியூடி டோக்கன்ல பாஸ் ஆகுற சிக்னேச்சர் வெரிஃபை ஆகல அப்படின்னா, உங்களால நன் அல்காரிதம் அட்டாக் பண்ணி, உங்களோட அந்த யூசர் நேம மாத்தி, உங்களால வேற ஒரு யூசரா லாகின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அதுக்கான இதுதான் இவங்க குடுத்திருப்பாங்க. கண்ட்ரோலபிள் செஷன் வேல்யூஸ் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் உங்களால அந்த பர்ட்டிகுலர் ஜேஎல்பிடி டோக்கன கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, ஆர் மேனிபுலேட் பண்ண முடிஞ்சா, வேற ஒரு யூசரா லைக் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் கூட பண்ண முடியும். நார்மல் யூசர்லேருந்து அட்மின் யூசரா அத லாகின் பண்ண முடியும். ஓகேவா? செஷன் ஃபிக்சேஷன் அப்படின்னுங்கிறது, ஒரு செஷனுக்குள்ளார போயிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு செஷன் ஐடி வருது. இட் கேன் பி இந்த யூஆர்எல் ஆர் இட் கேன் பி இன் எனி ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்க லாக் அவுட் பண்ண அப்புறமும் உங்களால டைரக்ட்டா அந்த யூஆர்எல் மட்டுமே வச்சு சில நேரங்கள்ல நீங்க பார்ப்பீங்க, பர்ப் வந்து ஒரு இஷ்யூவா குடுக்கும். செஷன் ஐடி இன் யூஆர்எல் அப்படின்னு குடுக்கும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிமெம்பர் த வெப் அப்ளிகேஷன் தட் ஆல்ரெடி கேவ் யூ செஷன் பிஃபோர் authentication. These web application can be vulnerable to something called session fixation. Your session value is not adequately rotated once you authenticate suitably position. Okay. ஸோ செஷன் ஃபிக்சேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒருவேளை நீங்க லாகின் பண்ணி முடிச்சுட்டு லாக் அவுட்டும் பண்ணிட்டீங்க. அதே செஷன் ஐடி வச்சு மறுபடியும் நீங்க வேற ஒரு யூசரா லாகின் பண்றீங்க. ஆர் ஸ்டில் அந்த செஷன் ஐடி அப்படியே இருக்கு அப்படின்னா, தட் இஸ் வல்னரபிள் ஃபார் செஷன் ஃபிக்சேஷன் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் யூஆர்எல்லே வந்து செஷன் ஐடி பாஸ் பண்ணுது அப்படின்னா, அது வந்து எங்கெல்லாம் லாக் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல இருக்கும், ஃபயர்வால் லாக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ லைக் உங்கள அந்த டிராஃபிக் ஸ்னிஃபிங் ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் வந்து HTTPல வொர்க் ஆனா, ஸ்னிஃபிங் டூல் மூலியமா உங்களால கேப்சர் பண்ணப்படும் அந்த ரெக்வெஸ்ட்லாம். தென் அத வந்து அட்டாக்கர் வந்து டைரக்ட்டா அ அதே ரெக்வெஸ்ட்ட அவரோட ப்ரௌசர்ல ப்ளே பண்ணி பார்த்தார்ன்னா, அந்த செஷனுக்குள்ளார போக முடியும். ஓகேவா? இதான் வந்து செஷன் ஃபிக்சேஷன் அட்டாக். இன்செக்யூர் செஷன் டெர்மினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாக் அவுட் பண்ண அப்புறமும் அந்த செஷன் வந்து ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து செஷன் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு அல்டர்னேட்டிவா நெறைய லைக் எஸ்எஸ்ஓ லாகின்ஸ் இந்த மாரிலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் பக் தே ஹேட் ஈவன் தோ நீங்க எஸ்எஸ்ஓவா இருந்தாலும் லைக் சிங்கிள் சைன் ஆன்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அத்தென்டிகேஷன் சர்வர் இருக்கும். அண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். லைக் நீங்க எந்த அப்ளிகேஷனுக்கு அத்தென்டிகேட் பண்ண போறீங்களோ, டைரக்ட்டா அந்த அப்ளிகேஷன்ல உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் குடுக்க மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு அத்தென்டிகேஷன் சர்வர் இருக்கும். அதுல நீங்க குடுத்த அந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதுக்கான வல்னரபிலிட்டி ஒண்ணு இருக்கு. Oracle SSOல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் நீங்க படிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் ட்ராக்கிங்ல. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செஷன் கிரியேஷன்ல. அதாவது நீங்க அத்தென்டிகேஷன் பண்ணும்போது நடக்கக்கூடிய இஷ்யூஸ் தான். ஸோ இந்த ரூம்ல பர்ட்டிகுலர்லி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அத்தென்டிகேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ செஷன் கிரியேஷன்ல வீக் செஷன் வேல்யூஸ், கண்ட்ரோலபிள் செஷன் வேல்யூஸ், செஷன் ஃபிக்சேஷன், இன்செக்யூர் அ செக்யூர் செஷன் டெர்மினேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற இஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் ட்ராக்கிங். ஸோ செஷன் ட்ராக்கிங் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு அப்ளிகேஷன்ல அந்த அப்ளிகேஷன் யூசருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு, ஆ லைக் என்னென்ன பெர்மிஷன்லாம் இருக்கு, ஒரு லைக் அப்ளிகேஷன்ல அக்சஸ் பண்ண, ரிசோர்ஸ அக்சஸ் பண்ண, அண்ட் அவருக்கு லைக் அவரு என்னென்னலாம் பண்றாரு, அத ட்ராக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அத பத்தின இஷ்யூஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் பைபாஸ். ஸோ ஆத்தரைசேஷன் பைபாஸ் அப்படின்னு சொன்னோம்னா, வெப் அப்ளிகேஷன்ல 2 வல்னரபிலிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அண்ட் ஹாரிசான்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் வெர்டிகல் பைபாஸ் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நார்மல் யூசரா லாகின் பண்றீங்க. ஸோ ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட்ட மாடிஃபை பண்ணி உங்களால அட்மின் பேஜ பார்க்க முடிஞ்சா, அது வந்து வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். அதாவது கீழ இருந்து மேல. அதான் வந்து வெர்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் அப்படிங்கிறது அ உங்களுக்கும் இன்னொரு யூசருக்கும் சேம் பிரிவிலேஜ் ஆஃப் யூசர் ரோல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து வேற ஒரு யூசரோட ஆக்ஷன்ஸ உங்களால பண்ண முடிஞ்சு, சேம் ரோல் ஆஃப் ஆக்ஷன உங்களால பண்ண முடிஞ்சா, அது வந்து ஹாரிசான்டல் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இவங்க வந்து தியரிட்டிக்கலா சொல்லிருப்பாங்க. ஸோ படிச்சு பாருங்க. இன்சஃபிஷியன்ட் லாகிங். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, ஒருவேள அந்த அப்ளிகேஷன் வந்து சரியான லாகிங் அண்ட் மானிட்டரிங் அதோட அக்கவுண்டபிலிட்டி எதுவும் பண்ணாம, லைக் எந்த ஒரு லாக்ஸும் எடுத்து வைக்காம இருந்தா, அத வந்து இன்சஃபிஷியன்ட் லாகிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல, அப்ளிகேஷன் லெவல்ல இந்த லாகிங்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ செஷன் எக்ஸ்பைரி ஆ ஸோ அடுத்த இப்ப நம்ம பார்த்தது செஷன் கிரியேஷன், செஷன் ட்ராக்கிங் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் எக்ஸ்பைரி. ஸோ ஒருவேள அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து அதோட குக்கியோட லைஃப் டைம் ரொம்ப அதிகமா இருந்தா, இப்ப நான் இன்னைக்கு லாகின் பண்றேன். அந்த செஷன் வேல்யூ வந்து எனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு தான் முடியுது அப்படின்னா, அதோட செஷன் எக்ஸ்பைரி டைம் ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த செஷன் எக்ஸ்பைரி எப்ப முடியும்னா, அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ நான் ஒன்ஸ்
அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து லாக் அவுட் பண்றேன்னா, என்னோட செஷன் வந்து அப்பயே டெர்மினேட் செய்யப்படணும் ஆர் எக்ஸ்பயர் பண்ணப்படணும். ஓகேவா? ஸோ நாட் மோர் தென் தட். சம்டைம் வந்து ஜேடபிலிட்டி டோக்கன்ல நம்ம பென் டெஸ்ட் பண்ணும்போது, ஜேடபிலிட்டி டோக்கன்லயும் அதுக்கான லைஃப் டைம் இருக்கும். லைக் எப்படி இருக்கும்னா, இஷ்யூ டைம் அண்ட் எக்ஸ்பைரி டைம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இஷ்யூ டைம் வந்து எக்ஸ்பைரி டைம் இது 2மே வந்து எதுக்குள்ளார இருக்குன்னா, 1 ஹார்க்குள்ளார தான் இருக்கணும். நாட் மோர் தென் 1 ஹார். பிகாஸ் நான் டெஸ்டிங் பண்ணும்போது, லைக் நம்ம இன்னைக்கு லாகின் பண்றோம்னா, இதோட ஞாயித்துக்கிழமை தான் அந்த டிசேபிலிட்டி டோக்கன் எக்ஸ்பயர் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ இட் நீட்ஸ் டூ பி நாட் மோர் தென் 1 ஹார் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அண்ட் செஷன் டெர்மினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னோம். லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் லைக் பேக் பட்டன் ஏதாவது கிளிக் பண்றீங்க அப்படின்னா, உங்களால அந்த செஷன மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த செஷன் டெர்மினேட் ஆகலனா. ஓகேவா? லைக் இது திரும்ப திரும்ப அதே தான் கீவேர்ட்ஸ் வருதுன்னு நெனைக்கிறேன். அ அத பத்தின இவங்க தெளிவா லைக் எப்படி ஒரு அட்டாக்கரால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப குவிஸுக்கு வரலாம். வாட் ஃபேஸ் ஆஃப் செஷன் மேனேஜ்மென்ட் லைஃப் சைக்கிள் வுட் பி வல்னரபிள் இஃப் குட் பிரெடிக்ட் வாட் செஷன் வேல்யூ ஆஃப் செஷன் பீயிங் யூஸ்ட் அப்படின்னா, ஆ பிரெடிக்ட் பண்ணக்கூடிய இதுனா செஷன் கிரியேஷன்ல தான் வரும். அதாவது வீக் செஷன் வேல்யூஸ். ஸோ செஷன் கிரியேஷன் அப்படின்னு குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. ஸோ வாட் ஃபேஸ் ஆஃப் செஷன் மேனேஜ்மென்ட் லைஃப் சைக்கிள் குட் பி வல்னரபிள் இஃப் யூ டிட்ன்ட் ஹேவ் தி எபிலிட்டி டு ஃப்ளஷ் அ த்ரெட் ஆக்டிவ் ஆக்சஸ் டு தி செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் டெர்மினேஷன். So what phase of session management life cycle could be vulnerable if there is wasn't sufficient information to piece together what happened to during an incident. So during an incident அப்படின்னா insecure login so அது எங்க வரும்னா session trackingல வரும். And what phase of session life cycle would be vulnerable if session value itself was transmitted through an insecure direct அப்படின்னா ஸோ இதுல என்னென்னலாம் கவர் ஆயிடுச்சுன்னா creation termination tracking. I guess இது வந்து எக்ஸ்பைரியில தான் வரும்னு நினைக்கிறேன். Let's try it. எக்ஸ்பைரியா? Okay, it's incorrect. திரும்ப படிச்சு பார்க்குறேன். vulnerable if session value itself was transmitted through an insecure redirect. Transmitted. ஆம், செஷன் ஃபிக்சேஷனா இருக்குமா? ட்ராக்கிங் ட்ராக்கிங் கொடுத்துட்டோம். எக்ஸ்பைரிஸ் இன்செக்யூர் செக்யூர் டிரான்ஸ்மிஷன். ஓகே, இதுல தான் வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கிரியேஷன்ல தான் வரும். ஓகேவா? ஐ கெஸ் தே ஆர் செக்கிங் our நாலேஜ். கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு பிராக்டிகல் லேப் எக்ஸாம்பிள் தான். பிகாஸ் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரொம்பவே தியரியா இருந்தது. எனக்குமே வந்து தியரி இதெல்லாம் படிக்கணும் ரொம்ப போர் தான். பட் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் பார்ட் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதோட டெஸ்ட் கேசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முடியும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு மெஷின் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கான ஐபி வரும். ஸோ இது டைரக்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, அட்டாக்கர் பாக்ஸ் யூஸ் பண்றேன். நீங்க வந்து காலி மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான வெப் அப்ளிகேஷன். அண்ட் ஸோ இதுல வந்து சைன் அப் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் யூ ஹேவ் லாகின் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இது ஒரு திங்க் திஸ் ஆஸ் யுவர் வல்னரபிள் அப்ளிகேஷன் ஆர் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்ல போய் பாருங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தென்படுதா அப்படின்னு. ஸோ இதுல எந்த ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஸோ இது ஏதோ ஒரு டிஎஸ்எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஆர்சி டிஎஸ். ஓகே, இதுல ஏதோ லைக் ஏதோ இன்டர்னல் பாத் மாதிரி இருக்கு. எஸ்ஆர்சி காம்பனன்ட்ஸ் மாடியூல்ஸ் அப்படின்லாம் இருக்கு. அண்ட் இந்த அப்ளிகேஷன் மேபி இது ரியாக்ட்ல வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ட்ரையாக்மே ரியாக்ட் சைட் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேப்லைசர் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேப்லைசர்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். லைக் என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் எனிமரேஷன்ல வரும். ஓகேவா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம் நான் வந்து என்ன பண்றேன்னா, சைன் அப் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைன் அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து யாரை ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்க வந்து ஒரு லெக்சரரா ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் லெக்சரரா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு தேவை. ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு கோடும் இல்ல. ஸோ இட்ஸ் ஈஸியர் டு ரெஜிஸ்டர் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா, லாகின் வந்து சைபர் ஆடம் அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் யூசர் நேமும் சைபர் ஆடம்னு வைக்கிறேன். பாஸ்வேர்டும் சைபர் ஆடம்னு வைக்கிறேன். முதல்ல இது 3மே வேலிடேட் பண்ணுதான்னு பார்க்கலாம் சைன் அப்ல. ஓகே, இது 3மே வந்து எடுத்துக்கிச்சு. விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் ஆர் பாஸ்வேர்ட் வேலிடேஷன் இன் பிளேஸ்.
ஈவன் அந்த யூசர் நேம் அண்ட் நேமுமே வந்து ஒரே மாரி எடுத்துக்கிச்சு. ஸோ ஒரு ஒரு செக்யூர்டான அப்ளிகேஷன் அப்டின்னா, யூசர் நேம் அண்ட் ஃபுல் நேம் வந்து அப்படியே எடுத்துக்காது. ஸோ இட் வில் டெல் அஸ் டூ டூ சம்திங் மாடிஃபிகேஷன் ஆர் ஒரு ஷார்ட்டா வைங்க ஆர் வேற மாரி வைங்க அப்படின்னு சொல்லும். அது ஈவன் பாஸ்வேர்டுமே வந்து எந்த ஒரு செக்ஸுமே இல்ல, பேட்டர்ன்லாம் எதுவுமே மேட்ச் ஆகல. ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கேப்பிட்டல் லெட்டர் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, சைபர் ஆடம் அப்படின்னு குடுத்து லாகின் பண்றேன். ஸோ லாகின் பண்ணோனே இங்க என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு வெல்கம் டு டேஷ்போர்ட் அப்படின்னு வருது. எரர் லோடிங் ஸ்டாட்டிக்ஸ். ரெக்வெஸ்ட் ஃபெயில் ஸ்டேட்டஸ் கோட் 500 அப்படின்னா மேபி இன்டர்னல் சர்வர் எரர் மாரி உங்களுக்கு வருது. மேபி இதுக்கு உங்களுக்கு அக்சஸ் இல்லையா என்னன்னு தெரியல. அண்ட் மாடியூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மாடியூல்ஸ் வரும். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி வந்து ட்ரையாக் மெயில்ல ஒரு அக்கவுண்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணி உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மென்ட் பண்ண முடியுமோ, ஸோ இது வந்து ஒரு காலேஜ் ஆர் ஸ்கூல் வெப்சைட் மாரி இருக்கு. ஒரு லெக்சரர் வந்து ஸ்டூடண்ட்டுக்கு என்னென்ன டாஸ்க்லாம் முடிக்கணும், ஒரு மாடியூல்லாம் முடிக்கணும்னு ஒரு டாஸ்க் மாரி குடுத்துருக்காங்க இங்க. ஸோ நீங்க என்ரோல் பண்ணி டைரக்ட்டா படிக்கிற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ரோல் அப்படின்னு குடுத்தாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ என்ரோல்டுன்னு குடுத்துட்டேன். இது உள்ளாரையும் நம்மளால போக முடியல. பட் ஆம் டெஸ்ட்ல போய் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்ல ஐ கெஸ் ஏதாவது முடிஞ்சு போன டெஸ்ட்டோ ரிசல்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட் ஓகே. நீங்க வந்து டெஸ்ட் குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் அட்டெம்ப்ட்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் டெஸ்ட் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ எந்த ஒரு அட்டெம்ப்ட்டும் இல்ல. அண்ட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எதாவது இருக்கா? ப்ரொஃபைல் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நம்மளோட ஃபுல் நேம், யூசர் நேம் அண்ட் இமெயில், பாஸ்வேர்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம் ஃபர்ஸ்ட்டு எ நம்ம இப்ப வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போணும். இது என்ன டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போங்க. அதுல உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வரும்ல. ஸ்டோரேஜ்ல லோக்கல் ஸ்டோரேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ கெஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னுமே நான் ஜூம் இன் பண்றேன். ஆ இன்னுமே ஜூம் இன் பண்ணலாம். ஆர் இத கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்க்குள்ள போனேன். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் குடுத்து ரைட் கிளிக் பண்ணி அண்ட் ஸ்டோரேஜ்ல லோக்கல் ஸ்டோரேஜ்ல இதுதான் வந்து ஆக்சுவலி உங்களோட என்ன சொல்றது? உங்களோட குக்கி வேல்யூஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை டீபக்கர் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் டேப்ல ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரீலோட் பண்ணுங்க. ஸோ ரீலோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட எல்லா ரெக்வெஸ்ட்டும் வரும். தென் இவங்க குக்கீஸ் யூஸ் பண்றாங்களா? அதோட ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் டூ மேக் இட் மச் ஈசியர் லைக் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, குக்கீஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல போயிட்டு உங்களோட குக்கீஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் லோக்கல் ஸ்டோரேஜ்ல மேபி இதுதான் குக்கி வேல்யூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ டூ கன்ஃபார்ம் இட் என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா நீங்க பர்ப் சூட்ல கூட இன்டர்செப்ட் பண்ணி இந்த டிராஃபிக்க போய் பார்க்கலாம். டூ மேக் இட் மச் ஈசியர் ஒன். ஸோ பர்ப் சூட் கம்யூனிட்டி எடிஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூ கேன் இன்டர்செப்ட் த டிராஃபிக் அண்ட் யூ கேன் சீ இட். ஸோ பர்ப் சூட் ஓப்பன் ஆகுது. ஸோ வேற ஏதோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆன மாரி இருந்தது. ஓகே மெட்டாஸ்பிளைட் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இது தேவை கிடையாது. ஆக்சிடென்டலா அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வெப்சைட் கம்யூனிகேஷன்ல நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் வெர்ப் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ ஐ கெஸ் நம்ம அந்த டிஸ்ப்ளே அப்பியரன்ஸஸ் மாத்தணும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சின்னதா இருக்கும். உங்களால பார்க்க முடியாது. என்னால பார்க்க முடியும். பட் உங்களால பார்க்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் சீயிங் இன் அ ஸ்மால் ஸ்கிரீன் ஆர் பிக் ஸ்கிரீன். டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கணும். செட்டிங்ஸ்ல போய் மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஸோ வெர்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செட்டிங்ஸ்ல போலாம். செட்டிங்ஸ்ல யூசர் இன்டர்ஃபேஸ்ல டிஸ்ப்ளேல போங்க. அப்பியரன்ஸ்ல போயிட்டு 15 அப்படின்னு குடுத்துக்கிறேன். அண்ட் மெசேஜ் எடிட்டர்ல போயிட்டு டிஸ்ப்ளேல போயிட்டு நீங்க மாத்துனீங்கன்னா தெரியும். ஸோ மெசேஜ் எடிட்டர்ல HTTP மெசேஜ் டிஸ்ப்ளே அப்படின்னு இருக்கும். இதுவே நீங்க 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ தட் யூ கேன் ஏபிள் டூ சீ த ரெக்வெஸ்ட் அண்ட் போல்ட் லெட்டர்ஸ். இப்ப ப்ராக்ஸி ஆன்ல இருக்கு. ஆர் ப்ராக்ஸி ஆஃப்ல கூட வச்சுக்கலாம். நாட் அன் இஷ்யூ. ஸோ இதுல ஜஸ்ட் ப்ராக்ஸி மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் குடுங்க. அண்ட் இப்போ உங்க HTTP ஹிஸ்டரியில போய் பாருங்க. ஸோ இதான் என்னோட முதல் ரிக்வெஸ்ட். அண்ட் நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்ளிகேஷன்ல. ஸோ எந்த ரெக்வெஸ்ட்லயாவது லைக் குக்கீஸ் இதெல்லாம் பாஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. ஓகே. இது எதுலயுமே அந்த குக்கீஸ் பாஸ் ஆகல. ஓகே. குக்கீஸே இல்லன்னு நெனைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன்ல. ஓ!
ஆனா நீங்க குக்கி எடிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். குக்கி எடிட்டர், Firefox அப்படின்னு குடுங்க. ஈவன் Chromeலயுமே வந்து அந்த பர்ட்டிகுலர் இது இருக்கு. ஸோ பர்ப் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் சொன்னேன்ல குக்கீஸ் யூஸ் பண்றாங்க எல்லா வெப்சைட்லயும். ஸோ அக்செப்ட் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ கூகுள்லேருந்து எல்லா வெப்சைட்டுமே உங்களோட ஆக்டிவிட்டிய ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் குக்கீஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ குக்கி எடிட்டர் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த ப்ரௌசர்ல வந்து ஜஸ்ட் குக்கி எடிட்டர் வந்து எனேபிள் லைக் பின் டூ டூல் பார் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இத வந்து ஒன் செகண்ட். ஸோ இதுலயும் போயிட்டு பார்க்குறேன். இது வந்து என்ன சொல்லுது? திஸ் பேஜ் டசன்ட் ஹேவ் எனி குக்கீஸ் அப்படின்னு சொல்லுது. பட் மத்தபடி அ லைக் உங்களால ஒரே ஒரு திங்ஸ் தான் உங்களால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போனீங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ்ல லோக்கல் ஸ்டோரேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சுதா? ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்டா உங்களுக்கு யூசர் ரோல் தெரியுது. அண்ட் யூசர் அப்படின்னு போட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அண்ட் இஸ் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து லாக் அவுட் பண்ணி பார்க்குறேன். இதே லோக்கல் ஸ்டோரேஜ் திங்ஸ் வந்து அப்படியே இருக்கா அப்படின்னு. ஸோ நான் லாக் அவுட் பண்ண அப்புறம் இந்த டேட்டாலாம் காணாம போயிடுச்சு. விச் இஸ் ஓகே. பிகாஸ் சம்டைம் வந்து அப்ளிகேஷன நீங்க லாக் அவுட் பண்ணும்போதும் லாக் அவுட் பண்ண அப்புறமும் உங்களால இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ஐட்டம்லாம் உங்களால பார்க்க முடியும். தென் அத வச்சு நீங்க மாடிஃபை பண்ணி உள்ளார போற மாரி இருக்கும். ஸோ நான் இப்ப பேக் பட்டன் கிளிக் பண்றேன். ஸோ பேக் பட்டன் கிளிக் பண்ணா என்னால வந்து லாகின் பண்ண முடியல. விச் மீன்ஸ் செஷன் இஸ் டெர்மினேட்டட் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஸோ இப்ப வந்து மறுபடியும் சைபர் ஆடம் அப்படின்னு லாகின் பண்ணலாம். சைபர் ஆடம் அப்படின்னு லாகின் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஐட்டம் வந்து வந்துருச்சு. ஸோ இதுல ஒரு அட்டாக்கரா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் ஆத்தென்டிகேட்டட் வந்து ட்ரூல இருக்கு. தட் இஸ் ஃபைன். ஆ பட் இது ஆக்சுவலி வந்து ஒரு குக்கி வேல்யூஸ்ல இந்த மாரிலாம் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இஸ் ஆத்தென்டிகேட்டட் ஃபால்ஸா இருந்து ஒருவேள நீங்க அன்ஆத்தென்டிகேட்டட் பேஜ்லருந்து இத ட்ரூன்னு மாத்துனீங்கன்னா, உங்களால உள்ளார போக முடியுமா என்னன்னு தெரியல. அண்ட் பிகாஸ் இதுல குக்கீஸ் எதுவுமே எனக்கு காமிக்கல. பட் என்ன பண்ணலாம்னா, இதுல மாடிஃபை பண்ணி வெர்ப்ல இன்டர்செப்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு. ஜஸ்ட் டூ என்ஷூர் இட். ஸோ இத இன்டர்செப்ட் ஆஃப் ஆன் குடுத்துட்டு, இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபால்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். சும்மா ஒரு இதுக்கு. ஸோ ஓகே. நம்ப இங்க ரிஃப்ரெஷ் குடுக்கணும். ஸோ ஃபால்ஸ்ன்னு குடுத்த உடனே ஐ கெஸ் இது வந்து வெளியில போயிடுதுன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து வெளியில போயிடுச்சு. ஸோ நான் பேக் பட்டன் இங்க வொர்க் ஆகல. ஸோ அத டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. சைபர் ஆடம் அப்படின்னு குடுத்துட்டு லாகின் குடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டோரேஜ்ல லோக்கல் ஸ்டோரேஜ்ல போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரூல தான் இருக்கு. ஆ இத நம்மளால கேப்சரும் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். பட் எனிஹவ் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, HTTP ஹிஸ்டரி சாரி கைஸ். பர்ப் நான் ஆன் பண்ணாமயே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. நாட் அன் இஷ்யூ. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐடி வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரோல் எல்லாம் உங்களால ஐடி மாத்த முடியுமா? ஒரு யூசர் நேம்ஸ உங்களால மாத்த முடியுமா? ஸோ இதுல ஈஸியா வந்து உங்களால பிரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடிஸ்லாம் இருக்குல்ல. நம்ம ஐடோர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ ஐடி வேல்யூ உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். நம்பர்ஸ்ல இருக்கு. அண்ட் ரோலுமே வந்து உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். அதுவும் நம்பர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நான் பர்ப் HTTP ஹிஸ்டரில வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கடைசி ரெக்வெஸ்ட். ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஐடி வேல்யூ வந்து யூசர் ரோல் 2ன்னு இருக்கா? நான் 1ன்னு மாத்திட்டு சேவ் பண்றேன். என்டர் குடுத்துட்டு, இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வேற ஏதாவது யூசருக்குள்ளார போக முடியுமா அப்படின்னு. ஸோ நான் ரிஃப்ரெஷ் குடுக்குறேன். ரிஃப்ரெஷ் ஆகுது. அண்ட் ஸ்டில் ஐ அம் ஏபிள் டூ சீ மை ஓன் பேஜ். அண்ட் இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் போங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதே இதில தான் இருக்கேன். அண்ட் மாடியூல்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலும், அதே மாடியூல்ஸ் தான் இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அண்ட் ஐடி வேல்யூ அந்த மாரி நீங்க லைக் இது நமக்கு வந்து மேப் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம். லைக் பர்ப் சூட்ல அது இன்டர்செப்ட் ஆயிருக்கு அந்த டிராஃபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐ கெஸ் நம்ம அந்த ரெட் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேல இருந்து நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஆ நம்ம கடைசியா அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் வந்து இதோ இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெக்வெஸ்ட் தான் அதாவது ரிஃப்ரெஷ் குடுத்தோம்ல. ஸோ இதுல வந்து எங்கேயுமே வந்து அந்த வேல்யூஸ் வந்து தென்படல. அதனால தான் ப்ரௌசர்லேருந்து நம்ம பண்ற மாரி இருக்கு. ஸோ இதுல எதுலயுமே அந்த பர்ட்டிகுலர் இது வந்து லைக் இதாகல. வேற ஏதாவது ரெக்வெஸ்ட்ல இருக்கான்னு நானும் பார்க்குறேன். ரியாக்ட் ரிஃப்ரெஷ் கான்டெக்ட்ஸ் எஸ்ஆர்இ காம்போனன்ட்ஸ் ஷேர்ட் ஹெடர். ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தேன். எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குக்கீஸ் அப்படின்னு எதுவுமே தென்படல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஐடி லைக் ரோல்
மாத்தி பார்த்தோம். இப்ப ஐடி நம்பர மாத்தி பார்க்கலாம். வேற ஒரு யூசரா நம்மளால லைக் ஹாரிசான்டல் பைபாஸ் அப்படின்னு சொன்னோம்ல. இதுல போயிட்டு ஐடி மாத்திட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வேற ஒரு ஸ்டூடண்ட்ட லாகின் பண்ண முடியுதான்னு. ஸோ ஐடிய வந்து நான் 12ன்னு மாத்திட்டு என்டர் குடுத்துட்டேன். அண்ட் இத வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வேற ஏதாவது யூசரா நம்மளால லாகின் பண்ண முடியுதான்னு. அண்ட் ஓகே நமக்கு வந்து ஐ கெஸ் லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்ளிகேஷன் லைவ்ல தானே இருக்கு. ஜஸ்ட் செக்கிங் த ஓகே எக்ஸ்பைரி டைம் இருக்கு நமக்கு இன்னும் இந்த அப்ளிகேஷன் முடிக்கிறதுக்கு. ஓகே. கெபாப் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஆர் குக்கீஸ் எதுவுமே இல்ல. அத கிளியர் பண்றதுக்கு கூட. ஆர் பிரைவேட் விண்டோல யூஸ் பண்ணலாமா? ஜஸ்ட் செக்கிங் அப் ஏன் வந்து லாகின் பேஜ் வரலன்னு தெரியல. ஓகே நான் மறுபடியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். ஆர் பிரைவேட் விண்டோல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் சேஞ்ச் த ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த ரோல் நம்பர். பட் எதனால அந்த மாரி ஆச்சுன்னு தெரியல. ஓகே லாகின் பேஜ் வருது. பட் இங்க எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகல. பிளாங்க்கா இருக்கு. பிரைவேட் விண்டோல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பிரைவேட் விண்டோல ஓப்பன் ஆகுது. மேபி சம் இஷ்யூ வித் லோக்கல் ப்ரௌசர் ஸ்டோரேஜ். ஸோ இங்க எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா, நான் இப்ப மறுபடியும் என்னோட யூசர்ல லாகின் பண்றேன். ஸோ சைபர் ஆடம் அப்படின்னு யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து உள்ளார போறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரோல் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். ஐடி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல போயிட்டு இன்னொரு ஐடி இருந்துச்சு. லைக் இன்னொரு அட்ரிபியூட் இருந்தது. என்னது அப்படின்னா, யூசர் ரோல் அப்படின்னு இருக்கா? இங்க ஸ்டூடண்ட்ன்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டூடண்ட்க்கு பதிலா ஒரு வேளை இங்க லெக்சரர் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னா, நம்மளால ஐ கெஸ் ஏதாவது பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ லெக்சரர் லாக் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்துச்சுல்ல சைன் அப்ல. ஸோ லெக்சரர் அப்படின்னு இருக்கா? ஸோ இவரா லைக் இவரோட லாகினுக்கு உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ லெக்சரர் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கணும். இப்ப நீங்க தப்பா போட்டீங்கன்னா, உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் லாகின்ல போயிட்டு, சைபர் ஆடம் நாட் ஷூர் ஹவ் மச் டைம் ஐ டுக் ஃபார் திஸ் வீடியோ. அ எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு ஸ்டோரேஜ் போங்க. ரொம்ப ஸ்லோவா போற மாரி தெரியுது எனக்கு. ஸோ இதில போயிட்டு மாடியூல்ஸ் போயிட்டு பாருங்க. ஸோ உங்களோட மாடியூல் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டூடண்ட்டுக்கு பதிலா லெக்சரர்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இது ஸ்மால் லெட்டர்ல கூட இருக்கலாம். நாட் அன் இஷ்யூ. ஸோ லெக்சரர்ன்னு டைப் பண்ணி சேவ் குடுத்துக்கோங்க. லைக் ஓகே ஆர் என்டர் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். அண்ட் இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஏதாவது மாற்றம் இருக்கா? சைபர் ஆடம் அப்படின்னு இருக்கு. டேஷ்போர்ட்ல எந்த ஒரு இதுவும் இல்ல. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். லெக்சரர் அப்படின்னு என்னமோ ஒரு புது டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் லைக் அவங்களுக்கு உள்ள ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு விசிபிள் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல யூசர் ரோல வந்து ஸ்டூடண்ட்லேருந்து லெக்சரரா மாத்தணும். அண்ட் ஒன்ஸ் நம்ம மாத்துனோனே நமக்கு இந்த மாரி புது டேப்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபிளாக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுவும் போயிட்டு உங்களால சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ குயிஸுக்கு டைரக்ட்டா போனீங்கன்னா, ஆ ஓகே இதோ இருக்கு. ஸோ இந்த ஃபிளாக சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்னென்னலாம் டாஸ்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, எத்தன லெக்சரர்ஸ் இருக்காங்க, எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, எத்தன அன்அத்தென்டிகேட்டட் அட்டெம்ப்ட்ஸ் ஆர் அன்அத்தென்டிகேட்டட் யூசர் அண்ட் டெஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன? இந்த மாரிலாம் கேட்கறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன இன்னும் உங்களால இத மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதுல எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 3 ஆர் அ லைக் நம்மளோட சேர்ந்து ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 3, 4, 5 ஸோ லெக்சரர் தான் கேட்கறாங்க. எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்கல. ஸோ லெக்சரர்ஸ்ல போய் பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளோட ஐடி மட்டும் தான் காமிக்குது. ஐ கெஸ் லெக்சரர் அட் எக்ஸாம்பிள் டாட் காமா தான் நம்ம லாகின் பண்ணிருக்கோம். ஐடி வேல்யூ வந்து ட்ரூ. அண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் இதுல இருக்கும்னு நெனைக்கிறேன். அட்டெம்ப்ட்ஸ் இதுல இருக்கு. அண்ட் இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் மாரி தான் இருக்கு. பிகாஸ் இந்த லெக்சரருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவரோட லைக் ஐடி இருக்கு. அண்ட் மாடியூல்ஸ் அவரோட மாடியூல்ஸ் இருக்கு. அவர் கிரியேட் பண்ண மாடியூல்ஸ் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் எழுதின எக்ஸாம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் அதோட அட்டெம்ப்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ லெக்சரருமே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் யூசர் தான். பட் இப்போ நம்ம வந்து ஸ்டூடண்ட்லேருந்து லெக்சரரா மாறியிருக்கோம். அதாவது வெர்டிகல் பைபாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம் ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸ்டோரேஜ்ல போயிட்டு
மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் போய்க்கோங்க. ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஃப் இப்ப வந்து இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்றாருன்னு வைங்களேன். ஸோ யூசர் ரோலுக்கு பதிலா அட்மின் அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு குடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அட்மின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் குடுத்து பார்க்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் குடுத்தா ஒரு வேள நம்மளால அட்மினா லாகின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளால இப்போ டேஷ்போர்ட தெளிவா பார்க்க முடியுது. பட் வி ஆர் ஸ்டில் லாக்ட் இன் ஆஸ் அ சைபர் ஆடம் யூசர். அதாவது ஸ்டூடெண்ட்டா லாகின் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தன லெக்சரர் இருக்காங்க. ஒரே ஒரு லெக்சரர் தான். அண்ட் எத்தன ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெளிவா காமிக்குது. அண்ட் யாஹ்! இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் அட்டெம்ப்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கான அசைன் பண்ணப்பட்ட லெக்சரர் இதெல்லாம் காமிக்குதா? ஸோ இப்ப வந்து நீங்க அட்மினா லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்ப என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் மெனி லெக்சரர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்கறாங்க. ஐ கெஸ் ஒரே ஒருத்தவங்க தான். ஸோ 1 அப்படின்னு குடுத்துட்டு சப்மிட் குடுங்க. கரெக்ட்டான்னு பார்க்கலாம். ஓகே இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து எக்ஸ்க்ளூடிங் தி அன்அத்தென்டிகேட்டட் யூசர் ஹவ் மெனி ரோல்ஸ் டஸ் தி அப்ளிகேஷன் ஹேவ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ யூசர் ரோல்ஸ் எத்தன இருக்குன்னு நமக்கு பார்க்கணும். ஸோ இதுல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ப்ரொஃபைல் மட்டும் தான் இருக்கு. அண்ட் டேஷ்போர்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட், டோட்டல் டெஸ்ட். ஓகே இதுல ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லெக்சரர் ஒருத்தவங்க தான். ஸ்டூடண்ட்ஸ் வந்து 5 பேரு. அண்ட் மாடியூல்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸ். கெஸ் மொத்தமாவே வந்து ஆ இதுல யூசர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அன்அத்தென்டிகேட்டட் யூசர் ஆர் அத்தென்டிகேட்டட் யூசர் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இங்க? ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கு, சர்நேம் இருக்கு. ஸோ ஐ கெஸ் 5ன்னு நெனைக்கிறேன். குடுத்து பார்ப்போம். ஃபிளாக் இல்லாம. சப்மிட் குடுங்க. ஓகே இது ராங் ஆன்சர். ஹவ் மெனி ரோல்ஸ் டஸ் தி அப்ளிகேஷன் ஹேவ்? ஓகே மொத்தமான ரோல்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ மொத்தமா நமக்கு 3 ரோல் தான் இருக்கு. அட்மின், லெக்சரர், ஸ்டூடண்ட். ஸோ 3 அப்படின்னு குடுங்க. ஓகே கரெக்ட் ஆன்சர். ஹவ் மெனி டெஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ் இன் தி டோட்டல் ஹேவ் பீன் பெர்ஃபார்ம்ட் இன் தி அப்ளிகேஷன்? மொத்தமா அட்டெம்ப்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ டேஷ்போர்ட்ல வந்து ஆர் அட்டெம்ப்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தன அட்டெம்ப்ட் இருக்குன்னு. ஐ கெஸ் 4 அட்டெம்ப்ட் தான் இருக்கு. ஸோ 4 அப்படின்னு குடுத்துக்கோங்க. கரெக்ட் ஆன்ஸரா? ஓகே கரெக்ட் ஆன்ஸர் தான். வாட் இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோர் தட் ஸ்டூடண்ட் 1 ஹஸ் அச்சீவ்ட்? ஸோ ஸ்டூடண்ட் 1 வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ்ல போயிட்டு ஸ்டூடண்ட் 1ஓட மார்க் ஏதாவது இருக்கா இங்க? ஒரு ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கு. ஓகே நம்மளால வியூ பண்ண முடியும் அந்த ஸ்டூடண்ட்ட. பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. பிளாங்க்கா இருக்கு. இங்க ஸ்டூடண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸ்டூடண்ட் 1ஓட மார்க் இங்கேருந்து போய் பார்க்க முடியுமா? ஆர் இட்ஸ் லோடிங் அப் நாட் ஷூர். மாடியூல்ஸ்ல இருக்கா? ஆர் டெஸ்ட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். டெஸ்ட்ல ஆ நோப் நாட் திஸ். நோ இது வந்து Q&A மாரி தான் இருக்கு. பட் ஆன்சர் இதுல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே ஸ்டூடண்ட் 1ஓட மார்க் கிரேட் ஸ்கோர் டோட்டல் மார்க் வந்து 3 ஆக்சுவலி. ஸோ இங்க 0003 அப்படின்னு இருக்கு. அண்ட் 3 அப்படின்னு குடுத்துக்கோங்க. கரெக்ட்டான ஆன்ஸரா? யாஹ்! ஸோ வாட் இஸ் தி சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா செட் டைப் ஃபார்மேட் YS நோ செப்பரேட்டட் பை கமாஸ்? கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் டேட்டா டைப்ஸ். ஓகே. ஆக்சுவலி இங்க ஒரு டெஸ்ட் மாரி குடுத்திருந்தாங்கல்ல. டேட்டா டைப்ஸ் இதுக்கான எப்படி லைக் MCQ ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்கன்னா YNN. ஸோ அப்படித்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இத வந்து கமா போட்டு செப்பரேட் பண்ணணும். ஸோ Y அப்புறம் கமா N, கமா N அப்படின்னு குடுத்துக்கோங்க. அதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இப்ப சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஐ கெஸ் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். இதுல என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். ஆ லைக் லைக் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் ஒரு குக்கீஸே கிடையாது. அ அண்ட் இதுல வந்து ப்ரௌசர் கேட்ச் வீக்னஸ் இல்ல. லைக் பேக் பட்டன் குடுத்தீங்கன்னா, உங்களால உள்ளார போக முடியல. அண்ட் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த செஷன் வந்து லைக் போயிடுற மாரி தான் இருக்கு. பட் எந்த ஒரு குக்கீஸுமே நமக்கு தென்படல. ஆர் JWT டோக்கன்ஸ் எதுவுமே நமக்கு பர்ப் சூட்ல இன்டர்செப்ட் பண்ணி கிடைக்கல. நம்ம என்ன பண்ணோம்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல லோக்கல் ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல சில மாடிஃபிகேஷன் பண்ணோம். யூசர் ஐடி மாத்தி பார்த்தோம். ரோல் ஐடி மாத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ரோல் வந்து ஸ்டூடண்ட்லேருந்து லெக்சரரா மாத்துனோம். அப்புறம் லெக்சரர் லாகின் கிடைச்சது. தென் அதுலேருந்து அட்மினா நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். நம்ம வந்து அட்மினா லாகின் பண்ண முடிஞ்சது. அதுலேருந்து நம்ம இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து சால்வ் பண்ணோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ
டிஃபென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் மேனேஜ்மென்ட்ட இஷ்யூஸ எப்படி வந்து பிரிவென்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி அந்த செஷன் வேல்யூ வந்து பிரெடிக்டபிளா இருக்கக்கூடாது. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் குக்கீஸ் ஆர் டோக்கன். ஸோ இட் நீட்ஸ் டூ பி செக்யூர்ட், ஸ்டோர்ட் செக்யூர்லி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம சொன்ன மாரி ரேண்டம் அண்ட் கெஸ்ஸபிள் திங்ஸா ரேண்டமா இருக்கணும். கெஸ்ஸபிளா இருக்கக்கூடாது அந்த செஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செஷன்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா வந்து ட்ராக் பண்ணப்படணும். யாருக்கு எந்த பெர்மிஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஒருவேளை இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட்டா லாகின் பண்ணேன். ஸ்டூடெண்ட் செஷன்லேருந்து என்னால லெக்சரரா போக முடிஞ்சது. லெக்சரரா அட்மினா போக முடிஞ்சது. ஓகேவா? ஈவன் நீங்க ஸ்டூடெண்ட்லேருந்து அட்மின்னு மாத்துனாலும் உங்களுக்கு அட்மினா போக முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஆத்தரைசேஷன் செக்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் அந்த குக்கியோட எக்ஸ்பைரி டைம் சொன்னோம்ல. செஷன் ஷுட் எக்ஸ்பயர் ஆன் வேலிட் டைம் ஃப்ரேம். ஒன்ஸ் அந்த ப்ரௌசர்லேருந்து அந்த யூசர் லாக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த செஷன் வந்து உடனே எக்ஸ்பயர் பண்ணப்படணும். ஈவன் தோ நீங்க ஜேடபிள்யூடி டோக்கன் யூஸ் பண்ணாலும், அந்த எக்ஸ்பைரி டைம் ஸ்டாம்ப் வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாக் அவுட் நம்ம சொன்னோம். செஷன் டெர்மினேஷன் அண்ட் செஷன் எக்ஸ்பைரி ஒழுங்கா இருந்தா தான், அந்த லைக் போத் இது வந்து எங்க வேலிடேட் பண்ணப்படணும்னா, போத் கிளையன்ட் சைட் அதாவது ப்ரௌசர் அண்ட் சர்வர் சைட்லயும் அந்த செஷன்ஸ்லாம் வந்து ஒழுங்கா வேலிடேட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, செஷன் ஃபிக்சேஷனுக்கு சொன்னோம்ல, என்னதான் உங்க செஷன் வந்து குக்கீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே, அது வந்து ரேண்டமா இருக்கணும். அந்த குக்கி வேல்யூஸ். ஒருவேளை சேமா இருந்ததுன்னா, உங்களால செஷன் ஃபிக்சேஷன் அட்டாக் பண்ண முடியும்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். நம்ம வந்து செஷன் மேனேஜ்மெண்ட்ட முடிஞ்சுட்டோம். ஆ ஒரு வழியா நீங்க முடிச்சுட்டீங்க. ஐ கெஸ் பிராக்டிகல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தது. பட் தியரிட்டிக்கல் பார்ட் ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒரு பிகினரா நீங்க கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. குக்கீஸ், டோக்கன்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ், செஷன் லைஃப் சைக்கிள் இந்த மாரி நெறைய நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப போர் அடிச்சுட்டேன்னா என்னன்னு தெரியல. பட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி அடுத்த வீடியோவ நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ இட் வில் பி ஆன் ஜேடபிள்யூடி செக்யூரிட்டி. ஸோ ஜேடபிள்யூடினா என்ன? அதோட டெஸ்ட் கேஸஸ் அத பத்தி டீட்டெயில்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக் வெக்டார்ஸ்லாம் நம்ம பார்க்கவும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே செக்யூர் கைஸ். பாய்.